டுடே சமையல் மத்தி மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்ய மத்தி மீன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் ஹாஃப் லெமன், கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா பெசரி 10 நிமிஷம் மீனை மிளகாய் பொடி கூட ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைசல் எடுத்துக்கலாம், புளி கரைசல் எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. 10 நிமிஷம் மீன் ஊறினதும் தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை இந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, பச்சை வாடை போயிடுச்சு, சால்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை 1 by 1 ஆட் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் போதும், நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்டியான சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்காய் இல்லாமல் வறுத்து வச்ச மத்தி மீன் குழம்பு.